வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிட்ஸ் குக்கரி சேனல். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எபிசோட். கிறிஸ்மஸ்க்கு என்ன ஸ்பெஷல்? நிறைய பலகாரங்கள் இருக்குங்க. நம்ம நிட்ஸ் குக்கரியிலேயே ரோஸ் குக்கி, அப்புறம் கலகலா, ப்ளம் கேக்கே 2 டைப்பில் ட்ரெடிஷ்னல் வேலையும் இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற டைப்பும் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம நிட்ஸ் குக்கரியில் இருக்குது. நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஒரு ஹெல்த்தியான கேக் தான் பண்ண போகிறோம். கேக்னால் நம்ம மைதா யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒயிட் சுகர் யூஸ் பண்ண போகிறதில்ல, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக். இந்த கேக் கனோர்ச்சாம்பாங்க, அதுதான் ப்ரொனவுன்சியேஷனான எனக்கு ஐ எம் நாட் 100% ஷுர். ஏன்னா இது ஒரு கொங்கணி ஸ்வீட், அங்கே பண்ணுற ஒரு ட்ரெடிஷ்னல் ரைஸ் கேக். இது நம்ம ஜாகிரி ரைஸு, அப்புறம் அவ்வளோதான், தேங்காய் பால், குட்னஸ் ஆஃப் கோகோனட் மில்க், இதெல்லாம் மட்டும்தான் அதோட இன்க்ரீடியன்ஸு. ரொம்ப ஈஸியான மெத்தட் கூட. ஸோ சூப்பர் டேஸ்டி அண்ட் சூப்பர் ஹெல்த்தி ரைஸ் கேக், கொங்கன் ஸ்டைல் கனோர்ச்சா எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ரைஸ் கேக்குக்கு தேவையான ரைஸ், நான் இங்கே சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணால் எடுக்கலாம், பாயில்டு ரைஸ், ரா ரைஸ், வாட்டெவர் உங்களுக்கு எது அவைலபிளோ. இதை நான் நைட்டில் நல்லா வாஷ் பண்ணி ஓவர் நைட் ஃபேனுக்கு கீழே ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம ரவா மாதிரி இந்த அரிசியை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். நான் அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது நான் அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா பல்ஸ் மோடில் 2-3 தடவை போட்டு வந்திருக்கிறேன். அதில் இருக்கிற மாவை நம்ம சலித்து எடுத்துடணும். அதை தான் பண்ணுறேன் பாருங்கள். இதோ நம்ம அரிசியெல்லாம் அழகாக ரவா பண்ணியாச்சு. பாருங்கள், 1 கப் ஆஃப் அந்த ரவா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. பாருங்கள், நான் இதோட பக்குவம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ரவாவாக இருக்கணும். ஒன்றும் பாதியமாக அரிசியாக இருந்தால் கேக் நல்லா இருக்காதுங்க, நறுக்குன்னு இருக்கும். இந்த அளவுக்கு நல்ல ரவா பருவத்தில் இருக்கணும். ஓகே, இல்லைன்னா ரெடிமேடாக அந்த அரிசி ரவா விற்கிறாங்க பாருங்கள், இட்லிக்கெல்லாம், அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 1 கப் ரைஸ் ரவா யூஸ் பண்ணோம். ஸோ இதுவும் நம்ம ரைஸ் கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், குங்கணி ஸ்டைல். ஓகே, நம்ம ஆல்ரெடி ரைஸை இப்போ என்னென்ன ப்ராசஸ் பண்ணேன்னு சொல்லிட்டேன். இதில் 1 கப் நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் ரைஸ் ரவா, சரிங்களா? அப்புறம் 1 கப்புக்கு 500 கிராம் வெல்லம், அப்புறம் 2 கப்ஸ் ஆஃப் தின் கோகோனட் மில்க், அதாவது ஒரு ஃபுல் பெரிய தேங்காவை துருவி நல்ல கெட்டி பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் தின் மில்க், சரிங்களா? அப்புறம் கீ, இதுக்கு இந்த ஸ்வீட்டுக்கு அவ்வளோவா தேவைப்படாது, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்மெல்லுக்கு ஏலக்காய் பவுடர், அப்புறம் சால்ட், டர்மரிக் பவுடர். சால்ட் எல்லா ஸ்வீட்டுக்கும் ஒரு பிஞ்ச் தேவை. டர்மரிக் பவுடர் ஒரு கலருக்காக. யூஸ்வலாக இந்த ஸ்வீட்டுக்கு கலர் பவுடர்லாம் ஆட் பண்ணுவாங்க, தேவைன்னா நம்ம இங்கே டர்மரிக்கே யூஸ் பண்ணலாம். எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது, அதை மட்டும் ஏன் நம்ம அன்ஹெல்த்தியாக பண்ணோம், சரிங்களா? ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக 2 கப்ஸ் ஆஃப் தின் கோகோனட் மில்க் வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு சாஸ்பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஜாகிரி, அப்புறம் நம்ம டர்மரிக் அண்ட் சால்ட். ஸோ இது நல்லா மெல்ட் ஆகட்டும், சரிங்களா? ஒரு பக்கம் நம்ம கோகோனட் மில்க் அண்ட் ஜாகிரி மெல்ட் ஆகிட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுங்கள். ஸோ இதோ கீ மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட இந்த ரைஸ் ரவாவா பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது ஒரு மீடியமில் வச்சு நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், சோட்டை பண்ணிவிடுங்க. ஒரு தீயக்கூடாது, நல்ல ஸ்மெல் வரணும், அதான் அதோட கணக்கு, சரிங்களா? இப்போ இதோ நம்ம ரைஸும் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நான் அப்படியே ஸ்லோலையும் மீடியம்லேயும் மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணிட்டேன். நம்ம தேங்காய் பாலும் வெல்லமும் நல்லா கொதிச்சிடுச்சு. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, அந்த நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, போதும், நல்ல ஸ்மெல்லும் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த வெல்லத்தில் ஏதாவது அழுக்கு இருக்கும் இல்லையா, அதனால் இப்படி மெதுவாக பொறுமையாக சலித்து அப்படியே ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான்.
சரியா? இப்போது இதை மெதுவாக கிளற ஆரம்பிச்சிருங்க சின்னதாக வச்சு. இப்போ கொஞ்சம் திக்காகி வரணும் இது மிக்சர். அதாவது அரிசி வெந்து கொஞ்சம் நல்லா குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகும் இல்லைங்களா? ஸோ அப்படி திக்காகி வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கிளறிட்டுருங்க, கட்டி தட்டக்கூடாது. ஸோ இதோ நல்லா குக்காகி ரைஸ் எல்லாம் குக்காகி அப்படியே திக்காகி வருது. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். ஸோ இப்போது இந்த பாருங்கள், நல்லா கன்சிஸ்டன்சி திக்காகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பாதாம் சாப் பண்ணது ஆட் பண்ணுறேன். இதை நான் இன்க்ரீடியன்ஸில் காமிக்கலை. ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கும் நடுவில், நல்லாயிருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்மளோட 1 கப் திக் கோகோனட் மில்க் இருக்குது இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் மெதுவாக ஆட் பண்ணுங்கள். இப்போ இதுவும் இருக்கிற வரைக்கும் அப்படியே சிம்மில் வச்சு அடுப்பை லோவஸ்ட்டில் வச்சு வேக விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், வறுத்தது அரிசி வெந்துடும். பட் ஸ்டில் வெல்லத்தில் வேகிறதுங்கிறது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ இந்த ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ட்ரெடிஷ்னல் வேலை அப்படியே சுண்டை வச்சு அப்படியே தம் போட்டு மேலே ஒரு கவர் பண்ணி அப்படி தான் பண்ணுவாங்க. பட் நான் இங்கே கொஞ்சம் பேக்கிங் மாதிரி பண்ண போகிறேன். சரிங்களா? அப்படின்னா அதோ இப்படி ஒரு தோசைக்கல்லை வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளோட அதாவது ஒரு 75% குக் ஆகிடுச்சு இது. இனி ஒரு 15 மினிட்ஸ் தம் போட போகிறோம். அது தோசைக்கல்லை வச்சு தம் போடுறோம். ஈவனாக பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூடி ஒன்று போட்டு குக் பண்ண போகிறோம். நான் சும்மா கட் பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கட்டும்னு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு பாக்ஸில் போடுறேன். நீங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு வெயிட்டை போட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க. 15 மினிட்ஸ் அப்படியே அது தம்மில் குக் ஆகட்டும். சரிங்களா? ஒரு வெயிட்டான ஒரு இந்த இஞ்சியெல்லாம் இடிப்போம் இல்லையா வீட்டில், அந்த மாதிரி ஒரு கல் எடுத்து அது மேலே வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு அலாரம் வச்சுட்டு 15 மினிட்ஸ் எல்லாம் மறந்துட போகிறோம் அதனால். ஓகே, இப்போ இதோ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மெதுவாக எடுத்து பார்ப்போம். ஸோ இதோ நல்லா அந்த வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகி இப்போ நம்ம கொஞ்சம் ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. லைட்டாக, ரொம்ப லைட்டாக கீ அப்ளை பண்ணிடுங்க. இப்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இதை எடுக்கக்கூடாது, இப்படியே வச்சு நல்லா அதுவே நல்லா ஆறி வரணும். ஒரு 3 to 4 hours அப்படியே அதை விட்டுருங்க, ரெஸ்ட்டு விட்டுட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள். ஸோ இதோ நம்மளோட சூப்பர் ஹெல்த்தியான ரைஸ் கேக், கொங்கினி ஸ்டைல் ரைஸ் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியண்ட்டு, ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். ஹெல்த்தியான வேர்ஷன் வேறு. ஓகே, நான் இப்போது முன்னாடி தான் இதை கட் பண்ண போகிறேன். இது ஒரு காஃபி டீக்கு, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே கூட சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் டெக்ஸ்சர் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இதை பாருங்கள். ஸோ இதை உங்களுக்காக நான் டேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு ஹெல்த்தியான வேர்ஷன். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. ஸோ சூப்பர் டெலிஷியஸாக, சூப்பர் ஹெல்த்தியாக நம்ம ரைஸ் கேக் கொங்கன் ஸ்டைல் கனோர்ச்சா எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நெட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க.
அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.